10ஆம் வகுப்பு இயல் 5 பன்முகக் கலைஞர். இயற்பெயர் மறைந்து இட்ட பெயர் நிலைக்கும் அளவிற்கு தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டவர் என கலைஞரை பற்றி பேசியவர் யார்? பேராசிரியர் அன்பழகனார். செந்தமிழுக்கு ஒரு தீமை எனில் தம் உயிரும் தந்திட துணியும் தியாக திரு உருவம் யார்? கலைஞர். கலைஞர் தாம் எழுதிய எந்த புதினத்தில் குழந்தை உள்ளத்தை பதிவு செய்திருக்கிறார்? புதையல் என்னும் புதினத்தில் குழந்தையின் உள்ளத்தை பதிவு செய்திருக்கிறார். கலைஞர் பிறந்த ஊர் மற்றும் நாள். கலைஞர் பிறந்த ஊர் திருக்குவளை. அவர் பிறந்த நாள் 3/6/1924. கலைஞர் உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் போது அரசியல் துணைப்பாடமாக யாருடைய சாதனையை கூறும் நூலாக இருந்தது? அன்றைக்கு அரசியல் துணைப்பாடமாக பனகல் அரசர் நீதி கட்சியினுடைய தலைவர் அவருடைய சாதனையை கூறும் நூலாக இருந்தது. கலைஞர் தம்முடைய 14ஆம் வயதில் வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம் என்ற பாடலை திருவாரூர் வீதிகளில் முழங்கியபடி எதனை எதிர்த்து போராடினார்? இந்தி திணிப்பை எதிர்த்து திருவாரூர் வீதிகளில் வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம் என்ற பாடலை முழங்கியபடி போராடினார். பள்ளி பருவத்திலேயே மாணவர்களுக்கு பேச்சு பயிற்சி அளிக்க கலைஞர் தொடங்கிய அமைப்புகள் எவை? சிறுவர் சீர்திருத்த சங்கம், தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம். இந்த இரண்டுமே பேச்சு பயிற்சியை அளிக்க கலைஞர் தொடங்கிய அமைப்புகள். தமிழ், தமிழர், தமிழ்நாடு என்ற சிந்தனையிலேயே தன் வாழ்நாள் முழுவதையும் செலவிட்டவர் கலைஞர். இளைய தலைமுறையே எழுவாய், செயற்படுபொருள் பயனிலையேல் விழுவாய், அறிவில் மூத்தோரை தொழுவாய், அரிய பயன் காண ஆழ உழுவாய் என்று அறிவுரை கூறியவர் கலைஞர் கருணாநிதி. கலைஞர் எழுதிய முதல் நாடகம் எது, எப்போது அரங்கேற்றப்பட்டது? கலைஞர் எழுதிய முதல் நாடகம் பழனியப்பன். அது 1944 அரங்கேற்றப்பட்டது. பின்வரும் நாடகங்களுள் கலைஞர் எழுதாத நாடகங்கள் எவை? சாம்ராட் அசோகன், பராசக்தி, மணிமகுடம், காகிதப்பூ, வெள்ளிக்கிழமை, தூக்குமேடை. இவை அனைத்தும் கலைஞர் எழுதிய நாடகங்கள். எனவே எழுதாத நாடகங்கள் எதுவும் இல்லை. கருணாநிதிக்கு கலைஞர் என்ற சிறப்பு பெயரை வழங்கியவர் யார்? கருணாநிதிக்கு கலைஞர் என்ற சிறப்பு பெயரை வழங்கியவர் எம்.ஆர். ராதா. தூக்குமேடை நாடகத்தில் கலைஞர் நடித்த பாத்திரம் எது? தூக்குமேடை நாடகத்தில் கலைஞர் மாணவர் தலைவராக நடித்திருக்கிறார். ராஜகுமாரி படத்துக்கான முழு வசனத்தையும் கலைஞர் எழுத, எம்ஜிஆர் நடிக்க அந்த படத்தை இயக்கிய இயக்குனர் யார்? ஏ.எஸ்.ஏ. சுவாமி அந்த படத்தை இயக்கியுள்ளார். கலைஞரின் கதை வசனத்தில் எம்ஜிஆர் நடித்த படங்கள் எவை எவை? மந்திரி குமாரி, நாம், மருதநாட்டு இளவரசி, மலைக்கல்லன். இந்த 4 படத்திலுமேயே கலைஞர் கதை வசனம் எழுத எம்ஜிஆர் நடித்திருக்கின்றார். எனவே இவை அனைத்தும் சரியான விடை. சொல் புதிது, சுவை புதிது என்று முழங்கியவர் யார்? மகாகவி பாரதியார். பராசக்தி படத்திற்கான கதை யாருடையது? பராசக்தி படத்திற்கான கதை பாவலர் பாலசுந்தரத்தை சார்ந்தது.
பராசக்தி படத்திற்கு திரைக்கதை வசனம் எழுதியவர் கலைஞர் கருணாநிதி. கலைஞர் கருணாநிதி எழுதிய வசனத்தில் வெற்றி படங்களாக அமைந்தவை ராஜா ராணி, மலைக்கல்லன், மனோகரா, திரும்பிப்பார், ரங்கோன் ராதா, பராசக்தி. இவை அனைத்துமே கலைஞர் எழுதிய கதை வசனத்தில் வெற்றி படங்களாக அமைந்துள்ளன. அறிஞர் அண்ணாவின் ரங்கோன் ராதா படத்திற்கு கலைஞர் எழுதிய வசனத்தை பேசி நடித்தவர் யார்? அறிஞர் அண்ணாவின் ரங்கோன் ராதா படத்திற்கு கலைஞர் எழுதிய வசனத்தை பேசி நடித்தவர் சிவாஜி கணேசன். ரங்கோன் ராதா படத்தில் இடம்பெற்றுள்ள 11 பாடல்களில் கலைஞர் எத்தனை பாடல்களை எழுதியிருக்கின்றார்? ரங்கோன் ராதா படத்தில் கலைஞர் 4 பாடல்களை எழுதியிருக்கின்றார். கலைஞர் எழுதிய காகித ஓடம் கடல் அலை மேலே என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் எது? காகித ஓடம் கடல் அலை மேலே என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் மறக்க முடியுமா? கலைஞர் கதை வசனங்களில் பகுத்தறிவு பற்றி பேசிய படங்கள் எவை? பராசக்தி, மலைக்கல்லன், ராஜகுமாரி ஆகிய 3ம் பகுத்தறிவு பற்றிய கலைஞர் கதை வசனங்களில் பேசிய படங்களாகும். கலைஞரின் கதை வசனங்களில் சமூக கருத்துக்களை பேசும் படங்கள் எவை? மருதநாட்டு இளவரசி, பணம், நாம், திரும்பிப்பார் ஆகிய 4 படங்களும் கலைஞரின் கதை வசனங்களில் சமூக கருத்துக்களை பேசும் படங்களாக உள்ளன. கலைஞரின் கதை வசனங்களில் பெண்கள் முன்னேற்றம் குறித்த படங்கள் எவை? மணமகள், ராஜா ராணி, இருவர் உள்ளம், பாசப்பறவைகள் ஆகிய அனைத்தும் பெண்கள் முன்னேற்றம் குறித்த படங்களாக அமைந்துள்ளன. கலைஞரின் கதை வசனங்களில் அரசியல் குறித்து விவாதிக்கும் படங்கள் எவை? புதுமைப்பித்தன், குறவஞ்சி, அரசிலங்குமரி, வண்டிக்காரன் மகன் ஆகிய 4 படங்களுமே அரசியல் குறித்து விவாதித்த படங்களாகும். கலைஞரின் கதை வசனங்களில் இலக்கியம் குறித்து பேசிய படங்கள் எவை? அபிமன்யு, பூம்புகார், உளியின் ஓசை இந்த 3மே இலக்கியம் குறித்து பேசிய படங்களாக அமைந்துள்ளன. மனசாட்சி உறங்கும் போது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறது. இந்த வசனம் இடம்பெற்றுள்ள படம் எது? ராஜா ராணி என்கின்ற படத்தில்தான் இந்த வசனம் இடம்பெற்றுள்ளது. தொலைக்காட்சி தொடருக்காக கலைஞர் எழுதிய நாடகத் தொடர் எது? தொலைக்காட்சி தொடருக்காக கலைஞர் எழுதிய நாடகத் தொடர் ராமானுஜர். கலைஞர் தம் இளம் வயதிலேயே நடத்திய கையெழுத்து ஏடு எது? மாணவ நேசன் என்கின்ற கையெழுத்து இதழை கலைஞர் தம் இளம் வயதிலேயே நடத்தியிருக்கிறார். கலைஞர் தாம் எழுதிய முதல் கட்டுரை எந்த இதழில் வெளிவந்தது? திராவிட நேசன் என்கின்ற இதழில் வெளிவந்தது. முரசொலி வெளியீட்டு கழகம் என்கின்ற பெயரில் நிறுவனம் ஒன்றை தொடங்கியவர் யார்? முரசொலி வெளியீட்டு கழகம் என்ற பெயரில் முதலில் நிறுவனம் ஒன்றை தொடங்கியவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். கையெழுத்து இதழாக தொடங்கி வார இதழாக மலர்ந்து நாளேடாக இன்றளவும் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கும் இதழ் முரசொலி. கலைஞர் எந்த புனைப்பெயரில் கட்டுரைகளை எழுதியுள்ளார்? சேரன் என்கின்ற புனைப்பெயரில் தன்னுடைய கட்டுரைகளை கலைஞர் எழுதியுள்ளார்.
தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றை ஆய்வு செய்ய நினைப்போரின் கருவூலங்கள் எவை? தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றை ஆய்வு செய்ய நினைப்போரின் கருவூலங்களாக கலைஞரின் கட்டுரைகள் அமைந்துள்ளன. கலைஞர் தமது 22ஆம் வயதில் எழுதிய ஆங்கிலேய எதிர்ப்பு உணர்வை காட்டும் கட்டுரை எது? கயிற்றில் தொங்கிய கணபதி என்னும் கட்டுரைதான் ஆங்கிலேய எதிர்ப்புணர்வை காட்டக்கூடிய கட்டுரையாக அமைந்துள்ளது. சுபாஷ் சந்திரபோஸின் இந்திய தேசிய ராணுவ வீரர் மலேசிய மண்ணில் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டு இறந்தவர் யார்? மலேயா கணபதி. கருணாநிதி எழுதாத சிறுகதை இவற்றுள் எவை? பொன்னகரம் என்கின்ற சிறுகதைதான் கருணாநிதியால் எழுதப்படாத சிறுகதை. கலைஞர் கருணாநிதி எழுதியுள்ள புதினங்கள் எவை எவை? பொன்னர் சங்கர், தென்பாண்டி சிங்கம், ஒரே ரத்தம் ஆகிய 3 புதினங்களையும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதியிருக்கின்றார். கலைஞர் தம் வாழ்க்கை வரலாற்றை நெஞ்சுக்கு நீதி என்னும் தலைப்பில் எத்தனை பாகங்களாக எழுதியிருக்கிறார்? 6 பாகங்களாக நெஞ்சுக்கு நீதி என்னும் தலைப்பில் கலைஞர் தம்முடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருக்கிறார். கலைஞரால் எழுதப்பட்ட தொல்காப்பிய பூங்கா என்னும் நூலில் எத்தனை தொல்காப்பிய நூற்பாக்களை மட்டும் கையாண்டிருக்கிறார்? 142 தொல்காப்பிய நூற்பாக்களை கலைஞர் கையாண்டிருக்கிறார். நெல்லுக்குள்ளிருந்து அரிசி தலை காட்டுவது போல வெள்ளை விழிகள் இமைகளின் இடுக்குகளில் ஒளி காட்டிய வண்ணம் இருந்த என்ற உவமையை கலைஞர் எந்த உரையில் கையாண்டிருக்கிறார்? இந்த உவமையை தொல்காப்பிய பூங்கா என்னும் நூலில் கையாண்டிருக்கிறார். வல்லினம் மெல்லினம் இடையினம் ஒன்றுபட்டு தமிழ் என்றே தகத்தகாய ஒளிபரப்பிடும் போது தமிழர்கள் பல கூறுகளாக பிளவுபட்டு பாழ்பட்டு கிடப்பது நியாயம்தானா என எதன் ஒற்றுமையை கலைஞர் கூறுகின்றார்? தமிழ் எழுத்துக்களின் ஒற்றுமையை கலைஞர் கூறுகின்றார். கவி அரங்குகளே தமக்கு இளைப்பாறும் இன்னிழல் சோலைகளாயின என்று கூறியவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். கலைஞர் எழுதிய கவிதைகள் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்திருக்கின்றன? கலைஞர் எழுதிய கவிதைகள் 9 தொகுதிகளாக வெளிவந்துள்ளன. புறநானூற்றுத்தாய் என்னும் வசன கவிதையை எழுதியவர் யார்? புறநானூற்றுத்தாய் என்னும் வசன கவிதையை எழுதியவர் கலைஞர். இந்த 8 சுவை பிட்டுத் தமிழ் கட்டித்தயிர் வட்டில் நிறை கொட்டித்தர பட்டுக்கொடி கொற்றக்குடை முத்துச்சர சோழனூர் வருவீரோ என்று கலைஞர் எழுதிய கவிதைப்பூ எந்த இலக்கியத்தை குறிக்கிறது? சிலப்பதிகாரத்தை குறிக்கிறது. இரவலாக உன் இதயத்தை தந்திடு அண்ணா, நான் வரும்பொழுது கையோடு கொணர்ந்து அதை உன் கால் மலரில் வைப்பேன் அண்ணா என்று நெகிழ்ச்சியோடு கூறியவர் யார்? கலைஞர் கருணாநிதி. சென்னையில் உள்ள வள்ளுவர் கோட்டம் எந்த ஊர் தேரை போல அமைக்கப்பட்டுள்ளது? சென்னையில் உள்ள வள்ளுவர் கோட்டம் திருவாரூர் தேரை போல அமைக்கப்பட்டுள்ளது. வள்ளுவர் கோட்டத்தில் 1330 குறட்பாக்கள் செதுக்கப்பட்டுள்ள அரங்கத்தின் பெயர் என்ன? அந்த அரங்கத்தின் பெயர் குறள் மணி மாடம். கண்ணகி வாழ்ந்த ஊரில் கலைஞரால் உருவாக்கப்பட்ட கூடத்தின் பெயர் என்ன? பூம்புகார் கலைக்கூடம். பேரறிஞர் அண்ணா அவர்களின் நினைவாக அண்ணா நூற்றாண்டு நூலகம் எப்போது திறக்கப்பட்டது? பேரறிஞர் அண்ணா அவர்களின் நினைவாக அண்ணா நூற்றாண்டு நூலகம் 15 செப்டம்பர் 2010 திறக்கப்பட்டது. கூற்று 1,
நீராறும் கடலுடுத்த நிலமடந்து என்ற பாடலை அரசு விழாக்களில் பாட வழிவகுத்தவர் கலைஞர். கூற்று 2 இப்பாடல் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளையால் எழுதப்பெற்றது. கூற்று 1 மற்றும் கூற்று 2 ஆகிய இரண்டும் சரியானது. எனவே சி என்பது சரியான விடை. கலைஞர் தமது ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை என பிரிப்பதற்கு முன் ஒன்றாக இருந்த துறையினுடைய பெயர் என்ன? கல்வித்துறை என்ற ஒரே துறையாக இருந்தது. தமிழ் வளர்ச்சித்துறை என்னும் புதிதாக துறையை உருவாக்கி அத்துறைக்கு இந்திய ஆட்சி பணியாளர் அல்லாத தமிழறிஞர் ஒருவரை நியமித்து அழகு பார்த்தவர் அந்த தமிழறிஞர் யார்? இந்திய ஆட்சி பணியாளர் அல்லாத ஒரு தமிழறிஞர் ஔவை நடராசன். அவரைத்தான் அத்துறைக்கு செயலாளராக நியமித்தார் கலைஞர். தமிழரின் முதன்மை விழுமியமாக கலைஞர் கூறிய சொற்றொடர் எது? தமிழரின் முதன்மை விழுமியமாக பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்று கலைஞர் கூறினார். 94ஆம் வயதில் கலைஞர் கருணாநிதி மறைந்த நாள் எது? 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் நாள் கலைஞர் மறைந்த நாள். கம்பராமாயணம். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் யார்? பாரதியார். தாதகு சோலை தோறும் சம்பக காடுதோறும் போதவிழ் பொய்கை தோறும் புதுமணர் அடங்கல் தோறும் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? கம்பர். பாலகாண்டத்தில் ஆற்றுப்படலம், நாட்டுப்படலம் ஆகிய 2 படலங்களும் உள்ளன. அயோத்திய காண்டத்தில் கங்கை படலம், கங்கைக்கான் படலம் ஆகிய 2 படலங்களும் உள்ளன. யுத்த காண்டத்தில் கும்பகர்ணன் வதைப்படலம் உள்ளது. சுந்தரகாண்டத்தில் கடல் தாவு படலம் அமைந்துள்ளது. எனவே சி என்பது சரியான விடை. ஓர் உயிர் பல உடல்களில் ஊடுருவி உலாவுவது போல் பல இடங்களில் பாயும் நதி எது? சரையு நதி. தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முழவின் நேங்க குவளைகள் விழித்து நோக்க என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? கம்பராமாயணம். ஒப்பற்ற அழியாத அழகினை உடைய வடிவு கொண்டவன் யார்? ராமன். ஓசை தரும் இன்பம் ஓமையிலா இன்பமடா என்ற பாடலை பாடியவர் யார்? ஓசை தரும் இன்பம் ஓமையிலா இன்பமடா என்ற பாடலை பாடியவர் யார்? பாரதியார். ஏழைமை வேடன் இறந்திலன் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் கம்பராமாயணம். கம்பராமாயணத்திற்கு முதலில் இட்ட பெயர் ராம அவதாரம். கம்பராமாயணத்தில் எத்தனை காண்டங்கள் உள்ளது? 6 காண்டங்கள் உள்ளன. கம்பராமாயண பாடல்கள் எந்த நயம் மிக்கதாக அமைந்துள்ளன? சந்த நயம் மிக்கதாக கம்பராமாயண பாடல்கள் அமைந்துள்ளன. கம்பரின் சிறப்பு பெயர் என்ன? கம்பரின் சிறப்பு பெயர் கல்வியில் பெரியவர் கம்பர். கம்பன் வீட்டு கட்டுத்தெரியும் கவி பாடும் விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் ஆகிய 3மே சரியான விடை. கம்பர் ஆதரித்த வள்ளல் யார்? சடையப்ப வள்ளல். சரஸ்வதி அந்தாதியை இயற்றியவர் யார்? கம்பர். சடகோபர் அந்தாதியை இயற்றியவர் யார்? கம்பர். திருக்கை வழக்கத்தை இயற்றியவர் யார்? கம்பர். ஏர் எழுபது என்கிற நூலினை இயற்றியவர் யார்? கம்பர்.
சிலை எழுபது என்ற நூலினை இயற்றியவர் யார்? கம்பர். வன்மை இல்லையோர் வறுமை இன்மையால், திண்மை இல்லையோர் செருணரின்மையால் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் கம்பராமாயணம். வெய்யோன் ஒளி தன் மேனியில் விரி சோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாலொடும் இளையானொடும் போனான் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் கம்பராமாயணம். கூற்று 1. கம்பராமாயணத்தில் 6 காண்டங்கள் உள்ளன. கூற்று 2. சடையப்ப வள்ளல் கம்பரை ஆதரித்தார். கூற்று 1 மற்றும் கூற்று 2 ஆகிய அனைத்தும் சரியானது. எனவே ஏ என்பது சரியான விடை. பாய்ச்சல். பாய்ச்சல் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? சா. கந்தசாமி. பாய்ச்சல் என்னும் சிறுகதை எந்த சிறுகதை தொகுப்பில் இருந்து எடுக்கப்பட்டது? தக்கையின் மீது 4 கண்கள் என்கின்ற சிறுகதை தொகுப்பிலிருந்து பாய்ச்சல் என்னும் சிறுகதை எடுக்கப்பட்டது. சா. கந்தசாமி எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்? சா. கந்தசாமி நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சார்ந்தவர். சா. கந்தசாமிக்கு எழுத்துலகில் புகழை பெற்று தந்த புதினம் எது? சாயாவனம் என்கின்ற புதினம் தான் சா. கந்தசாமிக்கு புகழை பெற்று தந்த புதினம். சா. கந்தசாமி எந்த புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? சா. கந்தசாமி தன்னுடைய விசாரணை கமிஷன் என்கின்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார். சா. கந்தசாமி எந்த குறும்படத்திற்கு அனைத்துலக விருதை பெற்றார்? சா. கந்தசாமி சுடுமண் சிலைகள் என்ற குறும்படத்திற்காக அனைத்துலக விருதை பெற்றார். சா. கந்தசாமி எத்தனைக்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் எத்தனைக்கும் மேற்பட்ட புதினங்களையும் எழுதியிருக்கின்றார்? சா. கந்தசாமி 150 சிறுகதைகளையும் 11 புதினங்களையும் எழுதியுள்ளார். தொலைந்து போனவர்கள் என்ற புதினத்தை எழுதியவர் யார்? சா. கந்தசாமி. சூரிய வம்சம் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? சா. கந்தசாமி. சாந்த குமாரி என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? சா. கந்தசாமி. ஓங்கு இரும்பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் என்ற பாடல் வரி சிலப்பதிகாரத்தில் எந்த காதையில் இடம்பெற்றுள்ளது? ஊர்கான் காதையில் இவ்வரி இடம்பெற்றுள்ளது. தொண்டி என்ற ஊர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? தொண்டி என்ற ஊர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அகப்பொருள் இலக்கணம். தமிழர் வாழ்வியலை முன்னோர்கள் எவ்வாறு வகுத்தார்கள்? தமிழர் வாழ்வியலை முன்னோர்கள் அகம் புறம் என வகுத்தார்கள். அகம் புறம் என வகுத்தார்கள். அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது எது? அதுதான் அகத்திணை. அன்பின் 5திணை என்பவை எவையவை? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய 5ம் அன்பின் 5திணை என்று அழைக்கப்படும். நிலமும் பொழுதும் எவ்வாறு அழைக்கப்படும்? நிலமும் பொழுதும் முதற்பொருள் என்று அழைக்கப்படும். பொருத்துக. குறிஞ்சி. குறிஞ்சிக்கு மலையும் மலை சார்ந்த இடமும். முல்லை. முல்லைக்கு காடும் காடு சார்ந்த இடமும். மருதம். மருதத்திற்கு வயலும் வயல் சார்ந்த இடமும். நெய்தல். நெய்தலுக்கு கடலும் கடல் சார்ந்த இடமும். பாலை. பாலைக்கு சுரமும் சுரம் சார்ந்த இடமும். எனவே பி என்பது சரியான விடை. பொழுதின் வகைகள் என்ன?
பெரும்பொழுது, சிறும்பொழுது இந்த இரண்டும் பொழுதின் வகைகளாகும். எனவே ஏ, பி ஆகிய இரண்டுமே சரியான விடை. ஆக டி என்பது சரியான விடை. பொறுத்துக. கார்காலம். கார்காலத்திற்கு ஆவணி, புரட்டாசி ஆகிய இரண்டும் கார்காலம். குளிர்காலம். குளிர்காலம் ஐப்பசி, கார்த்திகை ஆகிய இரண்டும் குளிர்காலம். முன்பனி காலம். மார்கழி, தை ஆகிய இரண்டும் முன்பனி காலம். பின்பனி காலம். பின்பனி காலம் மாசி, பங்குனி ஆகியவை பின்பனி காலம். இளவேனிற் காலம். இளவேனிற் காலம் சித்திரை, வைகாசி ஆகிய இரண்டும் இளவேனிற் காலம். முதுவேனிற் காலம் ஆனி, ஆடி ஆகிய இரண்டும் முதுவேனிற் காலம். எனவே சி என்பது சரியான விடை. பொறுத்துக. காலை என்பது 6 மணி முதல் காலை 6 மணி முதல் 10 மணி வரை. நண்பகல் என்பது காலை 10 மணி முதல் 2 மணி வரை. ஏற்பாடு என்பது பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை. மாலை என்பது மாலை 6 மணி முதல் மாலை என்பது மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை. யாமம் என்பது இரவு 10 மணி முதல் இரவு 2 மணி வரை. வைகறை என்பது இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை. எனவே ஏ என்பது சரியான விடை. எல் என்பதன் பொருள் என்ன? எல் என்பதன் பொருள் ஞாயிறு என்று பொருள்படும். எல் என்பது ஞாயிறு என்று பொருள்படும். பாடு என்பதன் பொருள் உதயம் என்று பொருள்படும். எல் கூட்டல் பாடு எட்பாடு என்று வரும். பொருத்துக. திணை, பெரும்பொழுது இவற்றை பொருத்த வேண்டும். குறிஞ்சிக்குரிய பெரும்பொழுது குளிர்காலமும் முன்பனி காலமும். முல்லைக்குரிய பெரும்பொழுது கார்காலம். மருதத்துக்குரிய பெரும்பொழுது 6 பெரும்பொழுதுகளும் அடங்கும். நெய்தலுக்குரிய பெரும்பொழுது 6 பெரும்பொழுதுகள் ஆகும். பாலைக்குரிய பெரும்பொழுது இளவேனில், முதுவேனில், பின்பனி ஆகிய 3ம் அடங்கும். ஆக சரியான விடை ஏ என்பது. பொறுத்துக. குறிஞ்சி யாமம், முல்லை மாலை, மருதம் வைகறை, நெய்தல் ஏற்பாடு, பாலை நண்பகல் ஆகிய 5ம் சரியான விடை. சி என்பது சரியான விடை. ஒரு நிலத்துக்குரிய தெய்வம், மக்கள், தொழில், விலங்கு இவற்றையெல்லாம் குறிப்பது கருப்பொருளாகும். குறிஞ்சி நிலத்திற்கு உரிய தெய்வம் முருகன். முல்லை நிலத்திற்கு உரிய தெய்வம் திருமால். மருத நிலத்திற்கு உரிய தெய்வம் இந்திரன். நெய்தல் நிலத்திற்கு உரிய தெய்வம் வருணன். பாலை நிலத்திற்கு உரிய தெய்வம் கொற்றவை. பொறுத்துக. திணை, அதற்குரிய மக்கள். குறிஞ்சி திணைக்குரிய மக்கள் சேர்ப்பன். முல்லை திணைக்குரிய மக்கள் எயினர். மருத திணைக்குரிய மக்கள் தோன்றல். நெய்தல் திணைக்குரிய மக்கள் ஊரன். பாலை திணைக்குரிய மக்கள் வெற்பன். பி என்பது சரியான விடை. பொறுத்துக. திணை மற்றும் அதற்குரிய வருவாய். குறிஞ்சி திணைக்குரிய வருவாய் மலை நெல். முல்லை நிலத்திற்குரிய வருவாய் சாமை. மருத நிலத்திற்குரிய வருவாய் வெண்ணெய். நெய்தல் நிலத்திற்குரிய வருவாய் உப்பு, உப்புக்கு பெற்ற பொருள்.
பாலை நிலத்திற்குரிய வருவாய் சூறையாடல், சூறையாடலால் வரும் பொருள். சரியான விடை சி. பொறுத்துக. திணை, திணைக்குரிய விலங்குகள். குறிஞ்சி திணைக்குரிய விலங்கு கரடி. முல்லை திணைக்குரிய விலங்கு முயல். மருத திணைக்குரிய விலங்கு முதலை. நெய்தல் திணைக்குரிய விலங்கு வலியிழந்த யானை. பாலை நிலத்திற்குரிய விலங்கு நீர்நாய். ஆக சரியான விடை சி என்பது. பொறுத்துக. திணை, திணைக்குரிய பூ. குறிஞ்சி திணைக்குரிய பூ குரவம்பூ, பாதிரிப்பூ. முல்லை திணைக்குரிய பூ தாழை, தாழம்பூ என்று அழைக்கப்படும். மருத நிலத்திற்குரிய பூ செங்கழு நீர்ப்பூ, தாமரைப்பூ. நெய்தல் நிலத்திற்குரிய பூ தோன்றிப்பூ. பாலை நிலத்திற்குரிய பூ காந்தல் பூ. ஆக சரியான விடை ஏ என்பது. பொறுத்துக. திணையும் திணைக்குரிய மரங்களும். குறிஞ்சி திணைக்குரிய மரம் புன்னை. முல்லை திணைக்குரிய மரம் இலுப்பை. மருத திணைக்குரிய மரம் அகில். நெய்தல் திணைக்குரிய மரம் கொன்றை. பாலை திணைக்குரிய மரம் காஞ்சி. ஆக சரியான விடை பி என்பது. பொறுத்துக. திணையும் திணைக்குரிய பறவைகளும். குறிஞ்சி திணைக்குரிய பறவை மயில். முல்லை திணைக்குரிய பறவை காட்டுக்கோழி. மருத திணைக்குரிய பறவை நீர்க்கோழி. நெய்தல் நிலத்திற்குரிய பறவை கடற்காகம். பாலை நிலத்திற்குரிய பறவை புறா. ஆக சரியான விடை ஏ. பொறுத்துக. திணையும் திணைக்குரிய ஊர் பெயர்களும். குறிஞ்சி, குறிஞ்சிக்கு குறும்பு என்ற ஊர் பெயர். முல்லைக்கு பட்டினம் என்ற ஊர் பெயர். மருதத்திற்கு பேரூர் என்று பெயர். நெய்தலுக்கு பாடி என்று பெயர். பாலைக்கு சிறுகுடி என்று ஊர் பெயர் அழைக்கப்படுகிறது. எனவே சரியான விடை பி என்பது சரியான விடை. பொறுத்துக. திணை, திணையில் இருக்கக்கூடிய நீர். குறிஞ்சி திணைக்குரிய நீர் கிணறு. முல்லை திணைக்குரிய நீர் உவர்கழி. மருத நிலத்திற்குரிய நீர் மனைக்கிணறு. நெய்தல் நிலத்திற்குரிய நீர் காட்டாறு. பாலை நிலத்திற்குரிய நீர் சுனை நீர். இவற்றுள் பொருத்தமான விடை பி என்பது. பொறுத்துக. திணையும் திணைக்குரிய பறை. குறிஞ்சி திணைக்குரிய பறை ஏறுகோட்பறை. முல்லை திணைக்குரிய பறை மீன்கோட்பறை. மருத திணைக்குரிய பறை மணமுழா. நெய்தல் திணைக்குரிய பறை தொண்டகம். பாலை திணைக்குரிய பறை துடி. ஆக சரியான விடை சி என்பது. பொறுத்துக. திணையும் யாழும். குறிஞ்சி திணைக்குரிய யாழ் குறிஞ்சி யாழ் என்று அழைக்கப்படும். முல்லை திணைக்குரிய யாழ் முல்லை யாழ். மருத திணைக்குரிய யாழ் மருத யாழ். நெய்தல் திணைக்குரிய யாழ் விளரி யாழ். பாலை திணைக்குரிய யாழ் பாலை யாழ். எனவே சரியான விடை ஏ என்பது. பொறுத்துக. திணையும் திணைக்குரிய பண். பண் என்றால் இசை. குறிஞ்சிக்கு குறிஞ்சிப்பண். முல்லை திணைக்கு முல்லைப்பண். மருத திணைக்கு மருதப்பண். நெய்தல் திணைக்கு செவ்வழிப்பண். பாலை திணைக்கு பஞ்சுரப்பண். ஆக சரியான விடை ஏ. பொறுத்துக. திணை அதற்குரிய தொழில். குறிஞ்சி திணைக்கு தேன் எடுத்தல் தொழிலாக உள்ளது. முல்லை திணைக்கு ஏறு தழுவுதல் தொழிலாக உள்ளது. மருதத்திற்கு நெல் அறுத்தல் தொழிலாக உள்ளது.
நெய்தல் திணைக்கு உப்பு விளைத்தல் தொழிலாக உள்ளது. பாலை திணைக்கு நிறை கவர்தல் தொழிலாக உள்ளது. எனவே ஏ என்பது சரியான விடை. குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் எவை? முல்லை, குறிஞ்சி, மருதம் ஆகிய 3 நிலங்களும் குளிர்காலத்தை தமது பொழுதாக கொண்ட நிலங்களாகும். ஒயிலாட்டத்தில் 2 வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. இந்த தொடரில் வினைத்தொடராக பின்வருவன எவை? பின்வருவனவற்றுள் வினைத்தொடராக அமைந்த தொடர் எது? ஒயிலாட்டம் 2 வரிசையில் நின்று ஆடப்படுகிறது என்பதுதான் வினைத்தொடராக அமைந்த தொடர். மலர்கள் தரையில் நழுவும் எப்போது? மலர்கள் இறுக்கி முடிச்சிட்டால் தரையில் நழுவும். கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். இத்தொடருக்கான வினா எது? கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை என்ற வினா இந்த தொடருக்கு பொருத்தமானதாக இருக்கும். கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன? அங்கு வறுமை இல்லாததால் கொடுப்பதற்கு ஆள் இல்லை. எனவே கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் அங்கு வறுமை இன்மை. சிறு நண்டு மணல் மீது எனத் தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? கம்பன். கலைச்சொல்லை பொருத்துக. கலைச்சொல்லை பொருத்துக. ஈஸ்தெட்டிக். ஈஸ்தெட்டிக் என்றால் அழகியல் அல்லது முருகியல். டெர்மினாலஜி என்றால் கலைச்சொல். ஆர்டிஃபேக்ட்ஸ் என்றால் கலைப்படைப்புகள். மைத் என்றால் தொன்மம். ஆக சரியான விடை பி என்பது. தேன்மழை என்ற நூலின் ஆசிரியர் முடியரசன். திருக்குறள் நீதி இலக்கியம் என்ற நூலின் ஆசிரியர் சுரதா. நாட்டார் கலைகள் என்ற நூலின் ஆசிரியர் முடியரசன். கூற்று 1. சிறுபொழுதில் நண்பகல் என்பது பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை உள்ள காலத்தை குறிக்கும். கூற்று 2. சிறுபொழுதில் மாலை என்பது மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை உள்ள காலத்தை குறிக்கும். இவற்றுள் கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. எனவே பி என்பது சரியான விடை. திருக்குறள். பொருள் அல்லவரை பொருளாகச் செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? பொருள் 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 என்று சொற்பொருள் பின்வரு நிலை அணியாக அமைந்துள்ளது. பொருள் 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 என வந்து சொற்பொருள் பின்வரு நிலையாக இக்குறள் அமைந்துள்ளது. குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன் கை தொன்றுண்டாகச் செய்வான் வினை என்ற குறளில் பயின்றுள்ள வந்துள்ள அணி உவமை அணி. இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்னாமையே இன்னாதது என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி சொற்பொருள் பின்வரு நிலை அணி. மக்களே போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரி யாம் கண்டதில் என்ற குறளில் பயின்றுள்ள அணி உவமை அணி. தேவர் அணையர் கயவர் அவரும் தம் மேவன செய்தொழுகலான் என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி வஞ்சப் புகழ்ச்சி அணி. சொல்லப் பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொள்ளப் பயன்படும் கீழ் என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி